இந்த வீடியோவில் லப்பர் பந்து திரைப்படத்தின் ஓரல் ஸ்டோரியையும் இந்த படத்தின் லைஃப் டைம் கலெக்ஷனையும் பார்த்துருவோம். படத்தின் லாபம் எவ்வளவு என்பதையும் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெயிண்டராக வரும் கெத்து, அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம அட்டகத்தி தினேஷ் தான். லப்பர் பந்து போட்டியில் மாஸ்காட்டும் பேட்ஸ்மேனாக அடனி சிங்கக்குட்டி என்று விஜயகாந்த் பாடலை போட்டுக்கொண்டு கர்ச்சிப்பை பேட்டில் சுத்தி கொண்டு பாலை கிரவுண்டிற்கு வெளியே பறக்கவிட்டு மாஸ் காட்டுபவர் தான் நம்ம கெத்து. அதேபோல் ஜெர்சி கடை வைத்திருக்கும் அன்புதான் கதையின் ஹீரோ ஹரிஷ் கல்யாண். இவர் பவுலிங் போடுவதில் கை தேர்ந்தவர். ஆனால் சரியான வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கும் அன்பு. கெத்தின் மனைவிக்கு கிரிக்கெட் பிடிக்காது, கிரிக்கெட் விளையாடவும் அனுமதிக்க மாட்டார். கெத்து மனைவிக்கு தெரியாமல் தான் கிரிக்கெட் ஆட செல்வார். இப்போ கதைக்குள்ளே போயிடுவோம். ஹீரோவின் ஊரில் ஒரு ஃபேமஸான ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு டீம் இருக்குது. அந்த டீமில் சேர்ந்து விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்படும் ஹீரோ. அந்த டீமை உருவாக்கின கருப்பண்ணனை ஹீரோவிற்கு நல்லா தெரியும். அவர் ஒரு நாள் ஹீரோவிற்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போதான் மாஸ் பேட்ஸ்மேன் கெத்தை பார்க்குறான். அவருக்கு விஜயகாந்த் மியூசிக் போட்டு பெரிய அலப்பறையெல்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோ மேட்ச் விளையாட கிரவுண்டுக்கு வந்ததும், நீ எல்லாம் ஏண்டா இந்த பக்கம்னு ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமில் உள்ள வெங்கடேஷ் என்பவர் திமிரா கேட்க, டீமை உருவாக்கிய கருப்பண்ணன் நான் தான் வர சொன்னேன் என்று சொல்லி டீமில் சேர்க்குறாரு. டீமில் யாரும் ஹீரோவை மதிக்கலை. ஆப்போசிட் டீமிற்கு விளையாட வந்த கெத்துவும் பந்தை பறக்க விடுறாரு. பல சிக்ஸர் அடித்து மாஸ் காட்டிடுறாரு. உடனே ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமில் விளையாடும் ஹீரோ அவர் ஆஃப் சைடில் அடிக்க மாட்டேங்கிறாரு. பாலை ஆஃப் சைடில் போடுங்கன்னு ஐடியா கொடுக்குறாரு. டென்ஷனான ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமில் உள்ளவங்க ஹீரோவை அசிங்கப்படுத்துகிறாங்க. உடனே ஹீரோவும் பாதியில் போயிடுறாரு. இது ஹீரோ சிறிய வயதில் நடந்த சம்பவம். இப்போது ஹீரோ பெரிய ஆள் ஆயிடுறாரு. அப்போவும் கிரிக்கெட் தான் விளையாடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போகிறாரு. அப்போ மறுபடியும் கெத்தை பார்க்குறாரு ஹீரோ. அப்போவும் கெத்து பேட்டிங்கில் கெத்து காமிச்சிட்டு பந்தை கிரவுண்டுக்கு வெளியில் பறக்க விடுறாரு. அதை புகழும் ஹீரோவின் ஃப்ரெண்டு. அப்போ யதார்த்தமாக ஹீரோ ஃப்ரெண்டு கூட அவரை ஒரு ஓவரில் அவுட் ஆக்கி விடுவேன்னு பேசிகிட்டு இருக்க, அப்போ கெத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அதை கேட்டுடுறாங்க. அதே மாதிரி ஒரு மேட்ச்சில் ஹீரோவும் கெத்துவை ஒரு ஓவரில் அவுட் ஆக்கி விடுறாரு. இதனால் இருவருக்கும் பிரச்சனை பெரிதாகிறது. திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு ஹீரோ. அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பொண்ணை ரொம்ப பிடிக்குது. பொண்ணுக்கும் ஹீரோவை பிடிக்குது. ஒரு கட்டத்தில் லவ் டெவலப் ஆகி சின்சியராக மாறுது. ஒரு நாள் ஹீரோவின் காதலி வீட்டிற்கு வர சொல்கிறாங்க. அப்போ போனால் காதலியின் அப்பா கெத்துதான்னு தெரிஞ்சதும் ஷாக் ஆகும் ஹீரோ. கெத்தை எப்படி சமாதானப்படுத்துகிறார்? ஹீரோ கிரிக்கெட் ஆடுவது பிடிக்காத காதலியின் அம்மாவையும் எப்படி சமாளிக்கிறார்? ஒரு கட்டத்தில் அப்பாவிடம் சண்டை போட்டது காதலிக்கு தெரிய வரவும் ஹீரோ காதலியையும் எப்படி சமாதானப்படுத்தினார்? ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமுடன் விளையாடினாரா இல்லை சேர்ந்தாரா? ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமிற்கு எதிராக ஒரு டீமை உருவாக்கி ஜெயித்தாரா என பரபரப்பாக போகும் கதைக்களம். இந்த படம் உண்மையில் ஒரு மினி டோர்னமெண்ட் நாம் விளையாடிய ஃபீல் கொடுத்த சூப்பர் திரைப்படமாக உள்ளது. 2024 குறைந்த பட்ஜெட்டில் பெரிய லாபம் கொடுத்த திரைப்படமாக லப்பர் பந்து திரைப்படம் உள்ளது. இந்த படத்தில் நடித்த ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ்,
கெத்து மனைவி, மகள், டீமின் கேப்டன் கருப்பண்ணன், வெங்கடேஷ், டீம் மெம்பர்ஸ் அனைவரின் நடிப்பும் சிறப்பாக அமைந்தது. அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இயக்கியிருக்கும் அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள் சிறப்பான படத்தை கொடுத்துள்ளார். இந்த படத்தின் லைஃப் டைம் கலெக்ஷனையும் பார்த்துருவோம். தமிழில் 43 கோடியே 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் 6 கோடியே 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு டோட்டலாக 49 கோடியே 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டு 10 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட்டை விட 5 மடங்கு லாபம் செஞ்சு 2024 வெளிவந்த குறைந்த பட்ஜெட் திரைப்படங்களில் அதிக லாபம் கொடுத்த திரைப்படமாக லப்பர் பந்து திரைப்படம் உள்ளது. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேன்கவ் சேனலை.